நீ எவ்வளோ தூரம் ப்ரோ? தெரியல ப்ரோ, ஸ்பாட் கிடைக்கிற வரைக்கும் போகணும். என்னால் முடியலப்பா, இதுக்கு மேலே என்னால் முடியாது ப்ரோ. போலாம் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் தூரம். இன்னும் இப்படியே ஸ்பாட் போனா எனக்கு பரலோகம் தெரியுது கண்ணில. இப்போ என்ன பண்றது? வயிறு பசிக்குதியா? பரலோகம் தெரியுது. நடுக்காட்டுல இருக்கேன் ப்ரோ. நடுக்காட்டுல போட்டா கூட வரமாட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போதைக்கு ஷவர்மா, பிஸா, பர்கரு, நிறைய ஜூஸர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி கடையாக கூப்பிட்டு போ. பசி கொல்லுதியா? இல்லைன்னா இங்கேருந்து ஊரடி நகராது. இந்த கால் இங்கே தான் நிற்கும். இந்த கோட்டை தாண்ட மாட்டேன். சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஸ்பாட்டை மட்டும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி கடைக்கு நான் உங்களை கூட்டு போறேன். ஓகேவா? உன்னை நம்பலாமா? நம்புங்க ப்ரோ, நம்பி தானே இவ்வளவு தூரம் வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் ப்ரோ. இப்படியே நடந்துட்டு இருந்தா எப்படி? ஆரம்பிங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் சேர்ந்தோம்னா என்ன பண்ணுவோம்? ஒரு 5 பேர் சேர்ந்தோம்னா டீ குடிக்க போறதும் சரி, அந்த டீ கடையில் என்ன நம்ம காசிப் பண்றதும் சரி, இல்லையா நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸை பத்தி பேசுவோம். அதை பண்ணலாம்டா, இதை பண்ணலாம்டா, டீ கடை போடலாம், சமோசா கடை போடலாம், இதெல்லாம் பிளான் பண்ணுவோம். ஆனா அந்த பிளான் எல்லாமே அந்த பேச்சோட அங்கேயே நின்றுடுதே தவிர அங்கேருந்து அப்படியே அது மூவ் ஃபார்வர்ட் ஆக மாட்டேங்குது. ஆனா ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி அதையே 3 பிரான்ச்சாக எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு ஒசூரன் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் சிட்டி அண்ட் ஆனைக்கல்ல 3 பிரான்ச்சாக வளர்ந்து அந்த 5 பேரும் அவங்களோட பாண்டை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்க கிட்ட இருந்து என்ன கற்றுக்க முடியுன்றத நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கடையோட பேர் என்னன்னா காஃபி கிளப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம யார் கூட இருக்கோம்னா ஒரு முக்கியமான மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரை பற்றி நான் சொல்கிறத விட அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். உங்கள் பேர், உங்கள் கடை பேர், அப்புறமா உங்களோட ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் என்னென்னு சொல்லுங்கள். என் பேர் முகமது நிஹால். என் கடை பேர் காஃபி கிளப்பு. ஓகே, நம்ம இங்கே ஸ்பெஷலாக எல்லா டிஷ்ஷும் ஸ்பெஷலாக கொடுத்துருவோம். அதுதான் ஸ்பெஷாலிட்டி. இதுதான் பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் எப்போ டிசைட் பண்ணீங்க? ஃபுட்டு தான், ஃபுட் பிஸ்னஸ் தான் நமக்கு வரும் அப்படின்னு எப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்பயர் ஆனீங்க? ஆக்சுவலி இந்த ஐடியா எப்படி எனக்கு வந்துருந்துச்சுன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இடத்துலேருந்து வந்த ஐடியா தான். நான் ஒரு 10-15 இயர்ஸ் பிஃபோர் பெங்களூரில் ஒர்க் பண்ணியிருந்துச்சு. ஓகே. அப்போ அங்கேருந்து நான் ஒர்க் பண்ணது மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபில் தான். ஓகே. அப்போ அங்கேருந்து எனக்கு எப்படியோ அந்த ஃபுட்டு ரெடி பண்ணுறது, ஃபுட்டு சர்வீஸ் பண்ணுறது, கஸ்டமர்கிட்ட என்ன ரிவ்யூ கேட்கறது, இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருச்சு. அப்போ அதனால ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி மீன்ஸ் அது பெரிய ஹோட்டல் தான், ஆனால் எனக்கு இதோட ஒரு சின்னதாக ஒரு வெர்ஷன் எனக்கும் பண்ணணும். இதே மாதிரி சர்வீஸ் பண்ணணும், நல்ல கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்கணும், அப்படியெல்லாம். உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க. பட் இருந்தாலும் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் எப்படியும் கிச்சனுக்குள்ளே போயிருப்பீங்க. ஸோ உங்களோட ஒரு ருக்கிங் மிஸ்டேக், அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணி அது கொலாப்ஸ் ஆன மாதிரி, இல்லைனா அதுவே ஒரு லாஃப்டர் மெட்டீரியலாக மாட்டின சிச்சுவேஷன் ஏதாவது இருந்துச்சா?
அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் என்ன நடந்ததுன்னு சொன்னா, ஒரு வாட்டி நம்ம மெனுவில் இல்லாத ஒரு ஐட்டம் ஆப்பிள்ஸ். ஆக்சுவலா அது எனக்கு ரெடி பண்றதுக்கு தெரியல. ஆனா நம்ம கிட்ட நிறைய என்கொயரி வந்துருந்துச்சு, இந்த மாதிரி ஆப்பிள்ஸ் இருக்கா ப்ரோ கேட்டு. ப்ரௌனி எல்லாம் இங்க இருக்கு, ஃபலூடா இருக்கு, ஆனா ஆப்பிள்ஸ் கேட்டு வந்துச்சு. அப்ப அது எனக்கு தெரியல. அது எப்படியாவது நம்ம கஸ்டமருக்கு சர்வ் பண்ணணும்னு நினைச்சு நான் யூடியூப்ல எல்லாம் வீடியோ பார்த்து அதோட மிஷினரிஸ் எல்லாம் வாங்கி அதோட மிக்சிங் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி போட்டு, அது வந்து ஆக்சுவலா அதுல போட வேண்டியது அப்பக்காரம் மீன்ஸ் இந்த சோடா, அதுதான் போட வேண்டியது. அதுக்கு பதிலா நான் போட்டது வந்து உப்பு. அப்புறமா அதுல போட்டு அதை ரெடி பண்ணிய போது இப்படியே நம்ம க்ளோத் எப்படி இருக்கோ ஆடுது அந்த மாதிரி ஆடிட்டு வந்துருச்சு. ஸோ அதுவே ஒரு காமெடி காலமா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அதே தான் பேசிட்டு இருந்தோம். ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச ஐட்டம் மட்டும்தான் கஸ்டமருக்கு கொடுத்துருந்துச்சு, நானே ரெடி பண்ணது இல்லை. நைஸ் ஒன். ஸோ நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டும் இருக்காரு. பரவாயில்ல, நீ தூங்குறாச்சா. ஸோ ப்ரோ சொல்லுங்கள், எப்படின்னா நான் ரெகுலராக பார்த்துட்டே இருக்கேன், கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, கூட்டமும் நல்லா இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க நீங்கள்? உங்கள் ஃபுட்டா, இல்லை இந்த ஆம்பியன்ஸா, இல்லை வே ஆஃப் கஸ்டமர் சப்போர்ட்டா, எப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கம்யூனிகேஷன் தான். ஓகே. கஸ்டமருக்கு இப்போ என்ன நம்ம நெகட்டிவ் சொன்னாலும் பாசிட்டிவ் சொன்னாலும் நம்ம கேட்டு இருக்கிற ஆளை எப்பவுமே இன்னொரு ஆளுக்கு பிடிக்கும். கஸ்டமராக இருந்துச்சுனாலும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா வெளியே இருந்துச்சுனாலும். அப்போ கஸ்டமர்கிட்ட இங்கே இருக்கிற எல்லா சர்வீஸ் பண்ணுற ஆக்கிட்ட நான் சொல்றது ஒன்று தான், நல்லா கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே. அவருக்கு டீக்கு கம்ப்ளைண்ட் இருக்கா, ஈவன் கீழே இருக்கிற ஐட்டம் டீ 10 ரூபா, லாஸ்ட்ல இருக்கிற ஐட்டம் 450. இந்த பெப்பர் பார்பிக்யூ, அந்த பெப்பர் பார்பிக்யூவை பார்க்குற கஸ்டமரை நம்ம எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு டீக்கு ஒரு ஆள் இங்கே வந்துச்சுன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். ஸோ பேலன்சிங். எஸ். அவங்களுக்கு தோணக்கூடாது இவங்க எல்லாம் நிறைய சாப்பிட்றதுனால இவங்க நல்லா பார்க்குற, நம்ம ஒரு டீ குடிக்கிறதுக்காக நம்மளை பார்க்கறது இல்லை அப்படி ஒன்று அவங்களுக்கு தோணக்கூடாது. எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கணும். கம்யூனிகேஷன் ப்ளஸ் நம்ம ஃபுட்டோட குவாலிட்டி ப்ளஸ் அதோட ப்ரைஸு. ஏன்னா எல்லாருக்கும் இங்கே வர மாதிரி தான் ப்ரைஸ் செட் பண்ணியிருக்கு. மிடில் கிளாஸுக்கும் வரலாம், லோ கிளாஸுக்கும் வரலாம், ஹை கிளாஸுக்கும் வரலாம். அவருக்கு பிடிச்ச மாதிரி குவாலிட்டி பண்ணியிருக்கு. மிடில் கிளாஸுக்கு லோ கிளாஸுக்கு வர மாதிரி நான் ப்ரைஸும் பண்ணியிருக்கு. அப்போ எல்லா கிளாஸில் இருக்கிறவருக்கு இங்கே வந்து சாப்பிடலாம். நைஸ், நல்ல ஒரு மோட்டிவ். இப்போ என்னென்னா இங்கே வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது, ஸோ நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அல்ஃபாம் இருக்கட்டும், உங்கள் கேஷிங் செக்ஷன், குக்கிங் செக்ஷன் அப்படின்னு நீங்கள் உங்களோட டாஸ்க்கை எப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்குவீங்க, உங்களுக்குள்ளேயே எப்படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறீங்க? அது எப்படின்னா நம்ம ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஆளை நான் வச்சுருக்கேன். மீன்ஸ் எப்படின்னா இப்போ பர்ச்சேஸ்க்குன்னு ஒரு ஆள் இருக்கு, ஓகே, கஸ்டமரை பார்க்கறதுக்குன்னா சர்வீஸ்க்கு 2 பேர் வச்சிருக்கேன். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஆள் தான். சாண்ட்விச்க்கு ஒரு ஆள், ஜூஸ்க்கு ஒரு ஆள், ஷவர்மாக்கு ஒரு ஆள், பார்பிக்யூக்கு ஒரு ஆள், அப்படி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஆளை வச்சிருக்கேன். அதாவது நிறைய பேர் இருக்கீங்க, அதாவது பார்ட்னர்ஷிப்னு சொன்னதுனால நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணீங்க, எப்படி நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க? இப்போ ஓனர்ஸுக்குள்ளன்னா ஒரு சிஸ்டம் இருக்கு. மீன்ஸ் எல்லாருக்கும் அங்கே வந்து ஒப்பீனியன்ஸ் சொல்லலாம். மீன்ஸ் அவங்களுக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஆனா டிசிஷன் இருக்கிறது வந்து ஒரு கேப்டன் இருக்கும், அவங்க ஃபைனல். அதுல வேற ஒப்பீனியன் இல்லை வேற. அப்ப அதுக்கு அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அதுதான் ஓனர்ஸ்குள்ள இருக்கிறது. நம்ம கடைக்குள்ள எப்படின்னா இந்த கடைக்கு நம்ம ஒரு ஓனர் இருக்கும், அதுக்கு கீழே மேனேஜர் இருக்கும், அதுக்கு கீழே பர்ச்சேஸ் மேனேஜர் இருக்கும், அதுக்கு கீழே ஸ்டாஃப்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே ஷாப், அப்படி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. ஓகே. ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் எல்லா செக்ஷனுக்கும் தெரியற மாதிரி நான் சிஸ்டம் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இப்ப ஜூஸ் கவுண்ட்ல இருக்கிற பையன் வந்து லீவ் ஆயிடுச்சு, அப்ப எனக்கு வந்து சாண்ட்விச் கவுண்ட்ல இருக்கிற பையன் அங்கே போட்டு அது பண்ணி வைக்கலாம். இப்போ எல்லா செக்ஷன்லும் எல்லா ஸ்டாஃபுக்கும் எல்லாமே தெரியும். அப்ப யாரு எங்க லீவ் ஆயிருந்துச்சுனாலும் நமக்கு அந்த செக்ஷன்ல இருந்து இந்த செக்ஷனுக்கு போடலாம். இங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃபும் சொல்லாது நான் இந்த செக்ஷன்ல மட்டும்தான் வேலை பண்ணேன். மீன்ஸ் அவர்கிட்ட இருக்கிற பிஹேவியர், அவருக்கு என்ன எப்படி நமக்கு கொடுக்கணுமோ, நமக்கு அவரு எப்படி சர்வீஸ் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டா கொடுத்தது அவங்க இங்க நிக்க வைக்கிறது. அதனால இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் இப்போ ஈவன் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஆளுக்கு போலும் ஜூஸ் கவுண்ட்ல போய் ஜூஸ் போடுறதுக்கு தெரியும், சாண்ட்விச் கவுண்ட்ல போய் சாண்ட்விச் பண்றதுக்கு தெரியும், ஓனருக்கு எல்லாருக்குமே. ஈவன் பிளேட் வாஷ்ல இருக்கிற நம்ம ஒரு ஆண்டி இருக்கு, அந்த ஆண்டிக்கு சேர்த்து இங்க இருக்கிற எல்லா செக்ஷனும் தெரியும். அதனால எப்பவுமே ஸ்டாஃப் கம்மியா இருந்துச்சுனாலும் நமக்கு இந்த ஐட்டம் இங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு எப்பவுமே கஸ்டமருக்கு அந்த ஐட்டம் கொடுக்கலாம். இப்போது காஃபி கிளப், ஒசூர் அண்ட் இன்னும் 2 இடத்துல இருக்குது. ஸோ உங்களோட அடுத்த கோல் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்ன?
ஆக்சுவலி நம்ம இப்போ ஆல்ரெடி நமக்கு இப்போ 3 பிரான்ச் ஆயிடுச்சு. இந்த காஃபி கிளப்புக்கே 3 பிரான்ச் ஆயிடுச்சு. ஒன்னு இங்கே, ஒன்னு ஹுசூர்ல வந்து 2 பிரான்ச்சும், பெங்களூர்ல வந்து 1 பிரான்ச். இனியும் 2 பிரான்ச் ஓப்பன் ஆயிடுச்சுங்க, 5 பிரான்ச் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் அதுக்கப்புறம் வர பிரான்ச்சுக்கெல்லாம் ஒரே ஸ்டைல இருக்கணும். ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு சிஸ்டம். இப்போ நம்ம எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளா இந்த கேஎஃப்சி, இந்த மெக்டொனால்ட்ஸ், டொமினோஸ், உலகத்துல எங்க போனாலும் ஒரே டிசைன்ல தான் பார்ப்பேன். நம்ம என்ட்ரு ஆயிருந்துச்சுன்னா ஒரே டிசைன்ல டைனிங் இருக்கும், கிச்சன் ஒரே டிசைன்ல தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம கம்பெனிக்கும் ஒரு டிசைன் பண்ணிடும். டைனிங் ஒரு டிசைனு, இதுக்கு ஒரு டிசைனு. அதே மாதிரி ஃபுட்டு நம்ம எங்க கடை போட்டுருந்துச்சுன்னா ஒரே டேஸ்ட். இப்போ கேரளால இருந்துச்சுனாலும், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, பாம்பே எங்க இருந்துச்சுனாலும் ஒரே டேஸ்ட். அதுக்கு ஒரு சிஸ்டம் பண்ணணும், ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஒரு சிஸ்டம் பண்ணி எல்லாத்துக்கும். இப்போ நம்ம கஸ்டமர், இப்போ நமக்கு இங்க இன்னும் பிடிச்ச கஸ்டமருக்கு இப்போ இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்க நமக்கு ஒரு கடை இருக்குன்னா அதே டேஸ்ட் நமக்கு அங்க கொடுக்க முடியும். இங்க இருக்கிற வைப் அங்கேயே இருக்கணும். அது பிடிச்சதுனாலதான் அவங்க அங்க போறேன், இங்க பிடிச்சதுனாலதான் திரும்பி வருது. அப்ப அந்த சேம் வைப் நமக்கு அங்கேயே அவருக்கு கொடுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம யோசிச்சு உட்கார்ந்து அதோட சிஸ்டமேட்டிக்கா எல்லாமே பண்ணி அதுக்கப்புறமா ஒவ்வொரு பிரான்ச்சா அப்படியே ஓபன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். There is, shawarma actually you'll get roll. You'll get the roll, but here I find it different. Like you'll get on a plate, which is very convenient, which is very easy to eat. So I started with that, and after that I become a regular customer. We become a regular customer of this coffee club. Affordable and tasty and mind-blowing foods. You will get everything, and tea is actually fantastic here. Once in a week we used to visit here. Okay, and he also likes the dishes very much. He is a shawarma guy. ஸ்பெஷலி ஷவர்மா நல்லா இருக்கும். ஆனால் அல்ஃபாம் அதோட அல்ஃபாம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது எல்லா ஃபேமிலியெல்லாம் விரும்பி இங்கே தான் வருவாங்க சாப்பிட்றதுக்கு. அது பெஸ்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் பெஸ்ட் ஷவர்மா இங்கே தான் கிடைக்கும். ஷவர்மா அல்ஃபாம் பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஸ்பேஸும் ஆவரேஜ் குட் ஸ்பேஸ் உட்காரதுக்கு ஃப்ரீயாக வந்து சாப்பிடுவோம். எல்லாம் நல்லா இருக்கும். இந்த ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஒரு இதுக்கு காஃபி கிளப் வந்து ஒரு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும்னா எவ்வளோ கொடுப்பீங்க? 8.5. நீங்கள் 8.99. ஓகே, 10 சொன்னா எக்ஸ்ட்ரா ஷவர்மா கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. உங்களோட வேர்ட்ஸ் நிறையவே கேட்சிங்காகவே இருந்துச்சு. ஸோ இப்போ என்னென்னா, நீங்கள் இவ்வளோ நல்லாவே பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லாவே கடைங்க நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் வர்ற ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு உங்களோட சைடில் இருந்து இன்ஸ்பிரேஷனான வேர்டிங்ஸ் உங்கள் சைட்லேருந்து என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? ஆக்சுவலாக இங்கே நிறைய கஸ்டமர்ஸ் இல்லைன்னா நிறைய பசங்கள் வந்துட்டு, ப்ரோ இது எப்படி ரன் பண்ணுற ப்ரோ, நமக்கு இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், என்னதான் நீங்கள் நிறைய பேரை கேட்பேன் என்கிட்ட வந்து. ஆனால் அவர்கிட்ட எல்லாம் சொல்கிறது ஒன்றே ஒன்றா, அட்லீஸ்ட் நீங்கள் 4 to 5 years ஆகுது நீங்கள் எந்த ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணுறோ அந்த ஃபீல்டுக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும். அந்த ஃபீல்டில் வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு கடையோட இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு இதோட நமக்கு ஓனர் ஆக முடியாது. அந்த பிஸ்னஸ்க்கு கீழே அந்த ஒரு செக்ஷனுக்கு கீழே நமக்கு எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். ஈவன் அந்த இப்போ நம்ம ஃபீல்டில் எட்டு கீழே இருக்கிற வேலை தான் இந்த க்ளீன் பண்ணுறது, பின்ன பிளேட் வாஷிங் எல்லாமே. அந்த செக்ஷன் கூட நம்ம வேலை பண்ணி புரியணும். ஃபீலிங் மீன்ஸ் அந்த நம்ம கடையிலே அந்த செக்ஷனில் நாலு வேலை பண்ணும்போது அவங்க ஃபீலிங் நமக்கு புரியணும். ஓகே, அது பார்த்துட்டு அவங்ககிட்ட நம்ம பேசணும். இப்போ திடீர்னு நம்மளை அவரை திட்ட முடியாது, ஏன்னா நமக்கு தெரியணும் முதல்ல அவங்க ஏன் இப்படி பண்றது, அவங்க பண்ணும்போது என்னென்ன இருக்கு. அவங்க ஒரு ஓனரா இருந்தாலும் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா எம்பத்தைஸ் பண்றது மாதிரி தானே சொல்லுங்க. அவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மொத்த செக்ஷன் நம்ம ஒரு கடை ஓபன் பண்றேன்னா, எக்ஸாம்பிள் நான் இந்த கடை இருக்கேன், ஜூஸ் செக்ஷன் இருக்கு, சாண்ட்விச் செக்ஷன் இருக்கு, பார்பிக்யூ செக்ஷன் இருக்கு, ஷவர்மா செக்ஷன்ஸ் இருக்கு, இங்கே ஆர்டர் எடுக்கிற சர்வீஸ் எடுக்கிற அந்த செக்ஷன் இருக்கு, க்ளீன் பண்ற செக்ஷன் இருக்கு, பின்ன பர்ச்சேஸ் பண்ற செக்ஷன் இருக்கு, அதே மாதிரி கேஷியர் செக்ஷன் இருக்கு. இந்த எல்லா செக்ஷன்லும் நம்ம வேலை பண்ணணும். வேலை பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறோம். என்ன நிறைய இந்த ஃபீல்டில் வந்து 100 கஸ்டமர் வரேன்னா 100 டைப் கேரக்டர்ஸ் இருக்கும். அது நம்ம கவுண்டில் இல்லைன்னா மட்டும்தான் தெரியும். இதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப இது வேணும், என்ன பொறுமை வேணும். அப்போ நம்ம முதல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும், பேஷன்ஸ். அது எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்காம நமக்கு எந்த ஃபீல்டும் நிற்க முடியாது. கரெக்ட். ஸோ
நல்லா பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ ஃபைனலி என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவர் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால தான் இந்த ஃபீல்டில் வந்து அவரால் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுது. ஸோ நான் வந்து 15 years எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து தான் உள்ளே வாங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் 2-3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறமா உள்ளே வாங்க. ஏன்னா ஃபுட் பிஸ்னஸ்ன்றது வந்து சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது. எல்லாமே ப்ராப்பராக போனால் மட்டும்தான் உங்களால் ஸ்டாண்ட் பையில் நிற்க முடியும். ஸோ கைஸ், கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங் அவர் வீடியோஸ். பாய். ஓ வாயா, எங்க ஓ வாயா. நான் இந்த ஃப்ரேம்லயே இல்ல. அதான் பிசினஸ் மோட்டிவேஷன் கட்சில பிசினஸ் ஆரம்பிக்கலாம். பிசினஸா? ஆமா, எனக்கு நீ சோறு வாங்கி தரேன்னு சொன்னதானே? ஆமா. எங்க? இல்ல அதான் வீடியோ முடிச்சுட்டு வாங்கி தரலன்னா வாங்க போவோம். எனக்கு பசிக்கும்ல. பிசினஸே கிடைச்சிச்சு வாங்க. என்ன உங்களை சோறு வாங்கி தர மாட்டேனா?